ரூட் மாறுகிறார் பாரதிய ஜனதா அண்ணாமலை, மத்திய அரசின் அறிவிப்புக்கு கண்டனம். சார் வாட் சார் இது? இந்த மனுஷன் இது வரைக்கும் நான் வந்து தான் நீ பட்டி தொட்டிலெல்லாம் வந்து கட்சியை வளர்த்துன்னு எங்கேயாவது சொல்லியிருப்பாரா? இல்லை நான் வந்து தான் 12% உயர்த்துறேன்னு எங்கேயாவது சொல்லியிருப்பாரா? இல்லை என்னால் தான் இந்த கட்சி வளர்ந்ததுன்னு எந்தாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரா? ஒரு முன்னாள் மாநில தலைவர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னைக்கு மக்களுக்கு சேவையாற்ற நான் கேட்குறேன், ஒரு கருத்து சொல்கிறது கூட வந்து உரிமை கிடையாதா? இப்போ தெரியுதா ஒரு தலைவர்? இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை சேலஞ்ச் பண்ணி இந்த மீடியாவில் கேட்குறேன், எவனாவது ஒரு கட்சியில் இருக்கிறவன் அவன் கட்சிக்குள்ளே இருக்கிற அவன் தலைவருக்கு எதிராக வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க எந்த காலத்துலையும். ஆனால் இன்றைக்கி ஒரு தலைவர் வந்து என்னென்னா அந்த இடத்துல டேராக வந்து அந்த இடத்துல சொல்கிறாருன்னா அவருடைய உரிமை. ஒவ்வொரு தொண்டருங்க இன்னைக்கு நான் இந்த அளவு உங்கள் யூடியூப் சேனலில் வந்து பேசுகிறேன்னா இந்த கட்சி எனக்கு கொடுத்துருக்குற உரிமை. இங்கே இருக்கிற தொண்டனுங்க இருக்குது. அது நான் ஒரு தடவை படித்து காட்டலாமா? இங்கே எங்கே தவறுக்குதுன்னு நான் மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறேன். இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாலலாம் வந்து அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அண்ணாமலை தனி கட்சின்னு சொல்கிறீங்களே, நான் 2 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது இந்த ஆண்டு ஏப்ரலில் சிபிஎஸ்இ அமைப்பு மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு இருந்து 3 மொழிகள் கட்டாயம். அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் என அறிவித்தது ஏப்ரல் மாதத்தில். அப்போது இந்தியாவின் பலதரப்பட்ட இலக்கியம் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு அறிந்து கொள்ள உதவும் என்பதால் அந்த முடிவை வரவேற்றவர்களில் நானும் ஒருவன். அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மேலும் ஏப்ரலில் வெளியிட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது, அதாவது 2029லேருந்து 30 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிட்டு இருந்தது. இவர் வந்து என்ன கேட்குறாரு, அதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு, மிகவும் குறுகிய காலத்துக்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மற்றொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், அவர்களின் மொத்த கல்வியும் திறனையும் பாதிக்கும் சொல்லியிருக்காரு. இதில் என்ன சார் தப்பு இருக்குது சொல்லுங்கள் சார்? இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணதை அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார், கண்டனத்தை தெரிவிக்கல. இதை வந்து அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு இந்த இடத்துல, எனவே இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வித்துறை உடனே திரும்ப பெற வேண்டும் தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறார். ரிக்வஸ்ட்டுக்கும் கண்டனத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் முட்டா பசங்களா? ஏன்னா அறிவில் உங்களுக்கெல்லாம் நான் கேட்குறேன். அவர் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து அறிவிச்ச நேரத்தில் அப்போ வந்து இது பண்ணுங்க, அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பராக இருப்பாங்க. எனக்கே வந்து ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது சார். இப்போ வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சிக்கும் வந்து வெற்றிக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வந்து கொடுக்கப்பட்ட பாடம் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனால் ஸ்டேட் போர்டு வந்து கேள்வி கேட்கும். ஆனால் சென்ட்ரல் போர்டில் வந்து பார்க்க போனால் 6 சப்ஜெக்டில் பண்ணால் சுயமாக வந்து அங்கே வந்து சிந்திச்சு எழுதக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அங்கே வந்து இங்கே எவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது பாருங்கள். அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வந்து 3வது மொழி கொண்டு வந்தால் எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. அவன் 10th போனாலும் சரி. இப்போ வந்து பார்க்கணுன்னா சிலர் வந்து 10வது போயிட்டு வந்து சப்ஜெக்ட் தமிழை மாற்றி ஃப்ரெஞ்சு எடுப்பாங்க சார். அப்போ ஃப்ரெஞ்சில் போகிறவன் நான் வந்து இந்த விஷயத்தை புரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நீ 10th வந்து +1 போயிட்டு தமிழ் இப்போ இது எடுக்காமல் நீ ஃப்ரெஞ்சு எடுக்கிறனே வச்சுப்போம். அப்போ உனக்கு போனோடனே நான் ஃப்ரெஞ்சில் எஸ்ஏயாவை எழுதி விடுவாங்க. அந்த 11வது வகுப்பில் வந்து என்ன பண்ணிங்கன்னா எல்கேஜி யூகேஜியோடைய ஆரம்ப கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அதால் தான் வந்து 100 மார்க் அதில் வாங்கிடுவானுங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் பேச நீ இப்போ 10வது எத்தனை தமிழ் பசங்க வந்து ஃபெயில் ஆகிக்கிறாங்கன்னு வந்து அரசாங்கத்தை சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இவங்க வந்து மும்மொழி கொள்கையை பற்றி சிந்திக்கிட்டோம். அண்ணாமலை வந்து கண்டனத்தை தெரிவிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரிக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி நீ 2029லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது இப்போது ஸ்டார்ட் பண்ண நான் வரவேற்கிறேன். அப்போ என்னங்க சார் இதில் தப்பு இருக்குது? உடனே ட்ரோல் பண்ணி வந்து எப்படி திருப்புறானுங்க பாருங்கள். மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா இதில் மாணவர்களுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அப்போ அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து அவர் வந்து என்னென்னா வந்து தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சு இந்த முடிவை வந்து அவருடைய கருத்தை தெரிவித்ததில் ஒரு தவறும் கிடையாது. இது மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்கணும்.